இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா கூட்டணியில் இணைய தவேக தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். இந்துத்துவ சக்திகள் அழிய வேண்டும் என நினைத்தால் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் தவேக தலைவர் விஜய் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு வருவதே விஜய்க்கும் அவரது கொள்கை கோட்பாடுகளுக்கும் நல்லது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியதன் சாராம்சங்கள் குறித்து சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய சிலைக்கு பிறந்தநாள் ஒட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது நாம் எழுப்பிய கேள்விக்கு தற்போது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரக்கூடிய மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் நேரில் சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பும்போது காவல்துறை அவருக்கு அனுமதி அளித்திருக்கிறது, அதனால் பரந்தூர் செல்கிறார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் குறித்து சமீபத்தில் கேள்வி எழுப்பப்பட்டு வருவது தொடர்பாக அவர் பதிலளிக்கும் பொழுது சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தால் அவர் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். இந்தியா கூட்டணி தான் சனாதனம் மற்றும் RSS எதிர்த்து இயக்கப்பணியில் கூட்டணியில் இருந்து வருகிறோம். எனவே விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். அதுதான் விஜயினுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அவர் எடுக்கக்கூடிய முடிவு நல்லதாக இருக்கும் என்று நினைப்பதாக. எனவே இந்தியா கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வர வேண்டும் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது செல்வ பெருந்தகை பேட்டியளித்திருந்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் கூறியதை தற்பொழுது பார்க்கலாம். அதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். எவ்வளவோ கடன் வாங்குகிறோம், இதற்கும் கடன் வாங்கியிருக்கலாம் என்று. இப்பொழுது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கடந்து விட்டது. இனிவரும் காலங்களிலாவது அதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இந்துத்துவ சக்திகளை அழிக்க வேண்டும் என விஜய் நினைத்தால் அவர் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும். அதுதான் அவருக்கும் அவர் கொள்கை கோட்பாடு என எல்லோருக்கும் நல்லது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியதன் காட்சியை நாம் பார்த்தோம். இந்தியா கூட்டணியில் இணைய விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு தவேக செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்துத்துவ சக்திகளை அழிய வேண்டும் என்று நினைத்தால் இந்தியா கூட்டணிக்கு தான் தவேக தலைவர் விஜய் வர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? முதல்ல இந்தியா கூட்டணி எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறதே நமக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் யார், தலைவர் யார், இந்தியா கூட்டணியுடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் இப்ப வட இந்தியால தாக்கரே பேசுறாரு, அங்க உமர் அப்துல்லா பேசுறாரு. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு என்னங்கிறது பெரிய கேள்விக்குரிய ஒரு பக்கம் இருக்கு. ஸோ தமிழகம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் ஆனா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான். இந்திய தேசத்தில் இருக்கும் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கும் சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒத்த கருத்துடைய அதிலே நிறைய முரண்பாடுகளோட தான் இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். இப்ப தமிழகத்துல பார்த்தோம்னா இவங்க இன்டாக்டா இருந்தாலும் நம்ம ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஒன்று, நம்மளுடைய கொள்கை எதிரியாக பாஜகவும் நம்முடைய அரசியல் எதிரியாக திமுகவும் இருக்கும் சொல்லி சொல்றோம். இப்ப இந்த இந்தியா கூட்டணியில இன்னும் சொல்லப்போனா இந்த தமிழகத்தில் தலைமை தாங்கும் கட்சியாக திமுக இருக்கிறது. அப்ப அரசியல் எதிரியான திமுக இருக்கின்ற ஒரு கூட்டணியில் நாம் எப்படி அங்கம் வகிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அடிப்படையிலேயே இந்த அழைப்பு என்பதே ஒரு முரணான அழைப்பாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்னொன்று, இந்தியா கூட்டணிக்கான தேவைன்னு இவங்க நினைக்கிறது மறுபடியும் இப்ப 2026 சொல்றாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக, அப்ப திமுக இந்த இந்தியா கூட்டணியில் இருப்பாங்களா,
இல்ல அவங்க வந்து வெளியே போக போறாங்களா அப்படிங்கறத செல்வ பெருந்தகை அவர்கள் உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்திய பிறகு நம்ம வந்து அது குறித்து யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 2029க்காக இப்ப நாங்க அழைப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா முதல் 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதில் எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக நாங்கள் வீழ்த்த வேண்டும். அதற்கு பிறகு அது குறித்து யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு. அடுத்ததாக நம்முடைய இணைப்பில் கான்ஸ்டன்டைன் இணைந்திருக்கிறார் திமுக சார்பாக. சார் வணக்கம். சார் வணக்கம். மாநில காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணிக்கு வருவதே விஜய்க்கும் அவரது கொள்கை கோட்பாடுகளுக்கும் நல்லது அப்படின்னு விஜய்க்கு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. அவருடன் கூட்டணியில் இருக்கும் திமுக இது குறித்து என்ன நினைக்கிறது? இது குறித்து திமுகவினுடைய அந்த கூட்டணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அதை பற்றிய முடிவெடுக்க வேண்டும். செல்வ பெருந்தகை சொல்லி இருப்பது அது அவருடைய கருத்து. அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்கிற பாசிச சக்தியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதை போன்று அதை ஒருவேளை மனதில் வைத்துக் கொண்டு அதை சகோதரர் செல்வ பெருந்தகை அதை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் இதனுடைய முடிவு என்பதோ அல்லது அவருடைய சேர்க்கை என்பதோ எல்லாம் இந்திய கூட்டணியினுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் முடிவே இறுதியாக இருக்கும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.